ஸ்ரீ குரு நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்கள் அழைக்கின்றோம். இன்றைய நாள் ஏப்ரல் 29, 2025 செவ்வாய்க்கிழமை மாலை யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய தாயுடைய சன்னிதானமான அம்பத்தூர் வித்யாபதியுடைய விசேஷமான காதசக்தி சன்னிதானத்தில் இந்த ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் இடைவெளி விட்டுதான் இந்த ஒரு பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கொஞ்சம் கோசாலையில் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஏப்ரல் 30 அக்ஷய திருதி. அன்பர்களுக்கு தெரியும், அக்ஷய திருதி வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நண்பர்களாக என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போய் நகைக்கடையில் போய் நிற்பாங்க. நாளைக்கு வந்து தோகனை கொடுத்து நகைக்கடையில் வந்து சேல்ஸ் நடக்கும், பிஸ்னஸ் நடக்கும். எல்லாருக்கும் அது வந்து ஒரு அன்னைக்கு ஏதாவது ஒரு பொண்ணோ பொருளோ ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அது வந்து தவறு. ஏன்னா அன்னைக்கு என்ன வாங்க என்ன பண்ணினாலும் ஒரு அக்ஷயமாக வளரும் அப்படின்றதுனால அது வைசாக சுத்த திருத்தி அது அக்ஷய திருத்தின்றதுனால அது ஒரு எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் அது. ஆனால் ஒன்று முக்கியமாக கவனிக்கணும், நம்ம வந்து பொருள் வாங்குறது ஒரு விசேஷம், அது வந்து நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. அன்னைக்கு தானம் சொல்லணும். அக்ஷய திருதி அன்னைக்கு தானங்கள் மிக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முடிந்தா சொன்ன தானம் அல்லது ரஜத தானம், ஏதாவது ஒரு தானம், புஸ்தக தானம், வித்யா தானம், அன்னதானம், ஏதாவது ஒரு தானம் அன்னைக்கு வந்து என்ன முடியுமோ அன்னைக்கு கொடுத்தோம்னா அது வளரும். அந்த தானம் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வளரும் அப்படின்றது தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம். அது பல ஆளுங்களுக்கு தெரியாது. அதனால் நாளைய தினம் வந்து ஒரு நண்பர்கள் நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணுறோம், அதை வளரட்டும், நம்ம குடும்பமாக செழிக்கணும், வளமாக இருக்கணும், வளரணும். அதே போல இந்த தானமும் அன்னைக்கு வந்து நம்ம செய்யணும். நல்ல காரியங்கள் தானம் பண்ண முடியல, எனக்கு வந்து எந்த விதமான வசதியும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தொண்டு பண்ணுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எங்கன்னா போய் தொண்டு பண்ணுங்க. ஏதாவது சமூக கூடங்களில் போய் அநாதாசிரமங்களில் போய் தொண்டு பண்ணுங்க. அது வளரும். இயற்கைக்கு என்ன பண்ணுங்க, செடி கொடி நடுங்க, மரம் செடி அது சூழ்ச்சி பற்றி அது செடிக்கு தண்ணி ஊற்றுங்க, புஷ்ப செடிகளை வந்து ஜலம் விடுங்க. எங்கேயாவது செடிகள் கிளம்பிட்டுன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஜலம் விடுங்க. இதெல்லாம் வளரும். நாளைக்கு என்ன பண்ணினாலும் வளரும். நல்லவை எது பண்ணினாலும் வளரக்கூடிய ஒரு நாள், அற்புதமான நாள். பொதுவாக வித்தை ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு வந்து இங்கே நம்ம மனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நம்ம ராயருடைய ஆராதனை, ஆகஸ்ட் மாதம் நடக்க போகிற ஆராதனைக்கு விநியாசத்தை கூறக்கூடிய நாள் அக்ஷய திருதி தான் பண்ணுவோம். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நாளைக்கு ஒவ்வொரு நாளும் சேர்ந்து வந்திருக்கு. நாளைக்கு காலையில் 9-10 மணிக்குள்ள நம்ம பிரசன்ன விநாயகர் சுவாமி ஆலயத்தில் கணபதி ஹோமம் நடக்க போகிறது. இங்கே நம்ம ராயருடைய சன்னிதானத்தில் மன்னிய சுப்த ஹோமமும் ஸ்ரீ சுப்த ஹோமமும் சேர்ந்து நடக்க போகிறோம். நரசிம்மசுவாமிக்கு பிரீத்தியாக மன்னிய சுப்தமும், லட்சுமிக்கு பிரீத்தியாக ஸ்ரீ சுப்த ஹோமமும் சேர்ந்து நடக்க போகிறது. ரொம்ப லோகக்ஷேமத்தமாக பண்ணுவோம். அந்த கணபதி ஹோமமும் சரி, இங்கே இந்த மன்னிய சுப்த ஸ்ரீ சுப்த ஹோமமும் லோகக்ஷேமார்த்தமாக தான் பண்ண போகிறோம். எந்த தனிப்பட்ட நபருக்கும் சங்கல்பம் இல்லாமல் பொதுவில் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம போன யூடியூப்ல நம்ம சொல்லியிருக்கோம், கிரகங்கள் சரியில்லை, இந்த மே மாதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஹோமங்களும் நடக்க போகிறது. இது லோகக்ஷேமார்த்தமாக நாளைக்கு கமல் புஷ்பத்தில், அதாவது தாமரை புஷ்பத்தால் லக்ஷ்மிக்கு பிரீத்தியாக ஸ்ரீ சுப்தமிக்கு பண்ண போகிறோம். எல்லாருக்கும் லக்ஷ்மிகரம் வளரும் கிடைக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு இங்கே நம்ம பண்ண போகிறோம். நாளைய தினம் கோசாலைக்கு அன்பர்கள் ஒரு முக்கியமான வேண்டுகோளாக எடுத்துங்க. நாளைக்கு முக்கியமான ஒரு அந்த அற்புதமான நாளில் வந்து நம்ம பிரசன்ன விநாயகர் சுவாமிக்கு ஒரு 20-25 ஆண்டு கனவு, அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட போகிறோம். விநாயகருக்கே பிள்ளையார் சொல்லியானா விநாயகர் கோயிலே ஒரு பிள்ளையார் சொல்லிலாம் போட போகிறோம். ஏன்னா அங்கே துவஜஸ்தம்பம் கொடிமரம் ஸ்தாபிதம் பண்ணுறதுக்கு ஒரு ஆயத்த பணிகளை வந்து மேற்கொள்ள போகிறோம். அது கொஞ்சம் காலம் ஆகும். இருந்தாலும் நாளைய தினம் அது ஒரு தூக்க தினமாக நாங்கள் வைக்கிறோம். அங்கே கணவர்கள் முடிஞ்ச உடனே அந்த துவஜஸ்தம்ப ப்ராஜெக்டுக்கு ஒரு விக்னேஸ்வர பூஜை பண்ணி ஒரு தூக்கத்தை பண்ண போகிறோம். இங்கே ஆராதனை துவக்கம். இது வழக்கம் போல இங்கே நடக்கக்கூடிய விசேஷங்கள். நாளைய தினம் அன்பர்கள் வந்து கோசாலைக்கு உங்களால் முடிஞ்சு நீங்கள் பண்ணுவோம். இங்கே ராயர் சன்னிதானத்துக்கு வந்து அன்னதானத்துக்கு ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் அக்கௌண்ட் நம்பர்ஸ் நாங்கள் தரோம். அங்கே பிரசன்ன விநாயகர் சுவாமிகள் சகல தேவதையும் இருக்காங்க. நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு விநாயகர் சுவாமி இருக்கார்.
வியாதி சம்பந்தமான பிரச்சனைக்கு வைத்தியநாத சுவாமி இருக்கார், தன்வந்திரி இருக்கார். அங்கே வந்து ரொம்ப மினிமம் கேரக்டர் தான் நம்ம ஸ்கீம்லாம் போடுறோம். இந்த ஸ்கீமில் உங்களால் முடிஞ்சவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இங்கே ஹரிவாய் ஸ்துதி சனிக்கிழமை விசேஷமான மந்திரம் ஆஞ்சநேயருக்கு வந்து மிக மிக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மந்திரம் ஹரிவாய் ஸ்துதி. அதை சொல்லி ஆஞ்சநேயருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். வெள்ளிக்கிழமை மாலையில் வந்து கோபூஜை நடக்கிறது. தானியலட்சுமின்னு ஒரு ஸ்கீம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது போல பெரிய டாஸ்க் இதெல்லாம். அன்பர்கள் என்ன முடியுமோ ஒத்துழைத்து இந்த நல்ல நாளில் எம்மோடு சேர்ந்து தொண்டாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய தினம் பதிவில் வந்து மற்ற விசேஷத்தை பார்ப்போம். ஸ்ரீ குரு ஹரி ஓம்.